இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக். இந்த ஸ்நாக் செய்கிறதுக்கு அடுப்பு பக்கமே போக வேண்டாம். ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் செய்து கொடுக்கலாம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இது போல் செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் வறுத்த வேர்க்கடலை 2 கப்பு எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதுக்கு மேலே உள்ள தோலை நல்லா இது போல் எடுத்துருங்க. நல்லா இது போல் கை வச்சு தேய்ச்சி எடுத்து விட்டுறணும். இப்போ பாருங்கள், தோலெல்லாம் போயிருச்சு. இதை ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போது அரைச்சிட்டு வந்துட்டேன். நம்ம அரைச்சிட்டு வந்தது இந்த அளவுக்கு இருக்கணும். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். 10 ரூபா பாக்கெட்டு பால் பவுடர் எடுத்தாலே போதும். எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். சேர்த்துட்டு இது கூடவே 2 கப்பு வேர்க்கடலைக்கு துருவுன வெல்லம் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு முறை அரைச்சிட்டு வந்துடலாம். அதிக நேரம் அரைக்க வேணாம். ஒரு 20 செகண்ட் அரைச்சிங்கனாலே போதும். எல்லாம் கலந்து வந்துடும். இப்போது நான் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இதில் வாசனைக்கு நம்ம ஏலக்காவோ வேறு எதுவும் சேர்க்கலை. நெய் சேர்த்து இதை பிசைஞ்சு செய்யும்போது நல்லா வாசனையாக இருக்கும். இதில் பாலோ எதுவுமே தெளித்து பிசைய தேவையில்லை. இப்படியே இதை நல்லா கலந்து விட்டால் உருட்டுறதுக்கு வரும். இது போல் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நம்ம சேர்த்த நெய் எல்லா பக்கமும் படுறது போல். இப்போது இதை உருண்டை பிடிச்சிக்கலாம். இதை சின்ன சின்ன உருண்டைகளாக இதை பிரித்து வச்சுக்கணும். வேர்க்கடையில் அதிக சத்து இருக்குது. அதனால் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது இது போலவே எல்லா உருண்டைகளையுமே செய்து வச்சிடலாம். ஒரு சிம்பிளாக அடுப்பு பக்கமே போகாமல் ஒரு சூப்பரான ஸ்நாக்கை செய்து முடிச்சாச்சு. பாருங்க, எல்லாமே சூப்பராக தயாராகிடுச்சு. இது செய்யறதுக்கு 5-10 நிமிஷமே போதும். டக்குன்னு ஈஸியாக சுவையாக செய்து கொடுத்துடலாம். இதை அதிக அளவு செய்து கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 15 நாள் வரைக்குமே இது கெட்டு போகாது. இதில் நம்ம பால் சேர்த்து கூட உருண்டை பண்ணலை. அதனால இது சீக்கிரம் கெட்டு போகாமல் இதே சுவையிலேயே இருக்கும். இதை செய்து கொடுத்து பாருங்க, எல்லோருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.